வணக்கம், முத்துக்குமார். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, டிப்ஸ் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத கம்ப்ளீட் டேட்டா வந்து பார்த்துருவோம். நேற்றுக்கு வரைக்கும் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து 110 புள்ளிகள் நேற்றுக்கு டவுனில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஓப்பனிங்கில் கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே வந்து மார்னிங் 8:30க்கு பாசிட்டிவில் இருந்தது. மார்க்கெட்டும் வந்து பாசிட்டிவில் அமைஞ்சிருச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து இப்போ வரைக்கும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டாக தான் வந்து நிஃப்டி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. எல்லா டேட்டாவும் வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலிகிராமோட லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த அப்டேட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே லிங்க் இருக்குது, என்னுடைய ரெஃபரல் லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ இன்றைக்கி வந்து நிஃப்டியோடைய டேட்டா டெலிகிராமில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 514 புள்ளிகள் வந்து நிஃப்டி இப்போ வரைக்கும் வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது. இதில் வந்து கடந்த 16ஆம் தேதி 17, 18 அந்த 3 நாள் பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து 850 புள்ளிகள் பாசிட்டிவில் போயிட்டு அடுத்த 2 நாளில் வந்து ஃபுல்லாக 1200 புள்ளிகள் திருப்பியும் டவுனில் வந்தது. அந்த மாதிரி இன்றைக்கும் நேற்றுக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு நிஃப்டி வந்து நல்லாவே வந்து ஒரு 22,500லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 23,400னா 900 புள்ளிகள் வந்து ரெக்கவரி கொடுத்துருக்கு லோலேருந்து. ஆனால் ட்ரெண்டு வந்து ஸ்டில் டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ட்ரெண்டு வந்து ஸ்டில் வந்து செல் அண்ட் ரைஸ் அப்படின்ற கண்டிஷனில் தான் இருக்குது. அது கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரெண்டு அப்புறம் வந்து செல் அண்ட் ரைஸ், பை அண்ட் டிப் இதெல்லாம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு தான். இன்ஸ்டியூஷனுக்கு இது கிடையாது. இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் முதல்ல மார்க்கெட்டை இறக்கிறதுக்கும் உள்ளே போவாங்க, வாங்கிறதுக்கும் அவங்க தான் உள்ளே போவாங்க. அதை வந்து எஸ்எம்சி கான்செப்ட்னு சொல்லுவாங்க, ஸ்மார்ட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மார்ட் மணினா ஒன்றும் கிடையாது, இன்ஸ்டியூஷன்ஸுடைய பணத்தை தான் ஸ்மார்ட் மணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு இப்போ ஒரு கான்செப்டே வந்திருக்கு, எஸ்எம்சின்னு சொல்லிட்டு. மேலை நாடுகள்லாம் வந்து யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா அந்த எஸ்எம்சி கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கடந்த கொஞ்ச நாட்களாக நம்ம ஊர்லேயும் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த எஸ்எம்சி கான்செப்ட் பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எப்போ உள்ளே வராங்க வெளியே போகிறாங்கன்றதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ அது ஒன்றும் கிடையாதுங்க. அதை வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பண்ண முடியும். ஓகேவா? அது கண்டுபிடிக்க முடியாத பெரிய விஷயம்லாம் இல்லை. நார்மலாக ப்ரைஸ் ஆக்ஷனில் சொல்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தான் எஸ்எம்சி கான்செப்ட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து என்னென்னா, ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்டு பொசிஷனில் இன்ஸ்டியூஷன்ஸ் உள்ளே போவாங்க. ஆனால் நம்ம ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்டு பொசிஷனில் உள்ளே போக மாட்டோம், பயப்படுவோம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அவங்க வந்து ஹை ரிஸ்க் எடுப்பாங்க, நம்ம எடுக்க மாட்டோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எஸ்எம்சி உள்ளே போவாங்க, ஸ்மார்ட் மணி வந்து உள்ளே போவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் நமக்கு வந்து என்னென்னா, ட்ரெண்டு டவுனில் இருக்கிறனால நம்ம ட்ரெண்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்னும் ட்ரெண்ட் அப் ஆகலையே, ஹையர் ஹை வரலையே அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, லோவில் இருக்கும் பொழுதே ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி அவங்க பை பண்ணிவிடுவாங்க. அவங்க பை பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டு இறங்காமல் தடுக்கப்படும். இறங்காமல் தடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அப்போ தான் நமக்கு புரியும், ஓகே மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு, அப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்மார்ட் மணியை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இன்றைக்கி நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பையிங்க்கு உள்ளே போயிடுவாங்க. ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லெவல் பையிங் இருக்குது பாருங்கள், அந்த லெவலுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுச்சு. ஓகேவா? ரெண்டாவது விஷயம், யூஎஸில் அது ட்ரம்ப் சொல்கிறார் பார்த்திங்களா, அந்த வாரம் வந்து நாங்கள் நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறோன்னு இப்போ சொல்லியிருக்காரு பார்த்திங்களா. ஆனால் என்னென்னா ஒரு 5 நாள் அப்படின்றது தான் வந்து பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ அதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. முதல்ல 48 மணி நேரம் டைம் கொடுத்தாரு, அதாவது 2 நாள் டைம் கொடுத்தாரு. அந்த 2 நாள் முடியறதுக்குள்ளேயே 5 நாள் அப்படின்னு அந்த டயத்தை மாற்றினார். அந்த 5 நாளில் ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காருன்னா 30 நாள் டைம் கொடுத்துட்டார். அடுத்தது 30 டேஸ்க்கு வந்து நாங்கள் போர் நிறுத்தம் வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டார். ஸோ அப்போது அவங்க போர் நிறுத்தத்துக்கு உண்மையிலே வந்து உடன்படுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு நடுவில் ஈரானில் இருந்து திருப்பியும் ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. என்ன டேட்டானா, இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை, நாங்கள் வந்து வார தொடரத்திற்கு தான் வந்து நாங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது, க்ரூட் ஆயில் விலையை இந்த வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸில் இருந்துச்சோ அந்த ப்ரைஸ்க்கு கொண்டு வரத்துக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய எங்களுடைய இராணுவம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரைஸ் வர்றதுக்கு அதுக்கான சுச்சுவேஷன்ஸை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். அதாவது க்ரூட் ஆயில் வந்து நமக்கு என்னாச்சு, க்ளீனாக சொல்லணுன்னா கிட்டத்தட்ட
$70 இருந்தது. $70லேருந்து $80 தான் சுற்றிட்டு இருந்துச்சு. $70 கிட்ட தான் சுற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 118 வரைக்கும் போச்சு. இப்போ 96ல் இன்றைக்கி வந்து க்ரூட் ஆயில் பிரெண்ட் க்ரூடு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 96ல் இருக்குது. பட் தொடர்ந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3.8% வந்து டவுனில் தான் இருக்குது. யூகே ஆயில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. க்ரூட் ஆயில் இப்போவும் டவுனில் தான் இருக்குது. சொல்ல முடியாது. இன்றைக்கி மார்க்கெட்டு காலையில் இப்போ பாசிட்டிவில் இருக்கலாம், செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. க்ரூட் ஆயில் இறங்கிக்கிட்டே வருது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க மார்க்கெட்டில். மேபி செல் அண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதை பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த க்ரூட் ஆயில் விலையை திருப்பியும் $70 $80 கொண்டு வரத்துக்கு நாங்கள் $70 சொல்லிட்டேங்க. $70 $80 கொண்டு வரத்துக்கு வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்களுடைய ராணுவம் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் நாங்கள் அதுக்கான செட்டப்லாம் வந்து க்ரியேட் பண்ணோம். அதாவது ராணுவம்னா ஒன்றும் இல்லை, அவங்க வெற்றி அடைஞ்சதாவோ இல்லை அவங்க வந்து ஓகே நம்ம வந்து எல்லாரையும் அலோவ் பண்ணலான்னு அலோவ் பண்ணால் தான் அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் திருப்பி கீழே இறங்கும். ஓகேவா? இதுதான் வந்து டேட்டா. இப்போது போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கக்கூடிய அந்த பதட்ட நிலை கம்மியாகி பழைய நிலைக்கு க்ரூட் ஆயிலெலாம் வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவங்க ஈரான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதான் டேட்டா. இப்போ க்ரூட் ஆயில் பழைய நிலைமைக்கு வரலன்னா நமக்கு மார்க்கெட் வந்து வேகமாக மேலே வந்து ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டப்படும். ஓகே, அப்போ அது வரைக்கும் செல் அண்ட் ரைஸ்லேயே தான் இருக்கணும். ஒரு பக்கம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் உள்ளே நுழையிறாங்களா நமக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து அந்த பொசிஷனில் பையிங் வருது அப்படிங்கிறது தான். ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் பையிங் வந்து இனிஷியேட் ஆகிருக்குங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அந்த இனிஷியேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையான்றது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஹையர் ஹைலையும் வந்து எலியாட் வேவில் வந்து அதையும் நம்ப மாட்டாங்க. எலியாட் வேவில் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஹையர் ஹை வந்தாலும் அதை வந்து கரெக்ஷன் மோடாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து டிராயிங்கில் சொல்லாமல் வீடியோவில் சொல்கிறனால நிறைய பேருக்கு புரியாது. ஓகேவா? பட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதாவது என்னென்னா ஏபிசி அப்படின்னு ஒரு 3 வேவ் கொண்டு வருவாங்க. இப்போ ஹையர் ஹை அல்லது லோயர் லோ அப்படின்றது அந்த ஏபிசிலேயே வந்து நடந்துடும். அந்த மாதிரி ஒரு ஹையர் ஹை ஃபஸ்ட்டு ஹையர் ஹை வந்தால் கூட எலியாட் வேவில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எலியாட் வேவ் அனலிஸ்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது கரெக்ஷன் தான், இது ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ஏபிசியும் தாண்டி திருப்பியும் நமக்கு 2வது தடவை ஹையர் ஹை வரணும். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஹையர் ஹை வந்தால் அது கரெக்ஷனுக்குள்ளே தான் இருக்குதுன்னு அர்த்தம். 2வது தடவை ஹையர் ஹை வரும்பொழுது தான் எலியாட் வேவில் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இது வந்து ட்ரெண்ட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா எலியாட் வேவில் எப்பயுமே 3rd வேவில் தான் வந்து எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வேவை கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப அதாவது கண்டுபிடிப்பாங்க. மார்க்கெட்டை வந்து ஹிஸ்டாரிக்கலாக அனலைசிஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எலியாட் வேவ் தெரிஞ்சிருக்கிறவங்களே ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. ஒரு லட்சத்தில் ஒரு 100,000 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 5% தான் இருப்பாங்க. அந்த 5%லேயும் 1% ஆஃப் பீப்புளுக்கு தான் ரொம்ப அக்யூரேட்டாக அதை யூஸ் பண்ண தெரியும். மற்றவங்களுக்குலாம் யூஸ் பண்ணவே தெரியாது. ஜென்ரலான டேர்ம்ஸ் மட்டும் தான் தெரியும் எலியாட் வேவில். எனக்கெல்லாம் ஜென்ரல் டேர்ம்ஸ் மட்டும் தான் தெரியும். ரொம்ப நுணுக்கமாக போய் அந்த 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 ஹிஸ்ட்ரி டேட்டாவை எடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப 5 வருஷம் ஆகும் அந்த அளவுக்கு கற்றுக்கணுன்னா எலியாட் வேவில். அவ்வளோ டெக்னிக்கல் அது. ஓகே, சரி, அந்த டேட்டாக்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம். இன்றைக்கி இப்போ பங்குச்சந்தையை மட்டும் பார்த்துருவோம். ஓகே, அப்படியே நீங்கள் லேர்னிங்கில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. 2வது தடவை ஹையர் ஹை வந்தால் தான் அதை பையிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பையிங் பண்ணால் அது ஸ்மார்ட் மணி என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் மணி என்ட்ரியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு அப்படின்ற கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். இவ்வளோ தான் டேட்டா. இப்போ அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ என்ட்ரி பண்ணிங்கன்னா ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஹை ரிவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா லோ ரிஸ்க் லோ ரிவார்டு, அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? இதுதான் வந்து மேட்ரு. இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து 5% ஏறிடுச்சு. கோல்டு வந்து 3% வரைக்கும் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆனாலும் இன்னும் ட்ரெண்ட் சேஞ்சஸ் வந்து அவங்க காமிக்கலை. ஓகே, அடுத்தது வந்து நிஃப்டி வந்து 509 புள்ளிகள். செக்டாரை பொறுத்தளவில் எல்லா செக்டாருமே இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் தான். எந்த செக்டாருமே டவுனில் போகலை, எல்லாமே கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ். ஸ்டாக்ஸை பொறுத்தளவில் இப்போ நான் சொன்ன பாருங்கள், சமான் கேபிட்டல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் மணி அந்த லைனில் வந்துடும், ப்ரீவியஸ் சப்போர்ட் லைனில் வந்துடும். சமான் கேபிட்டல் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசிபிஎல் பிலிப்ஸ் கார்பன் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 15% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுவும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதே அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்குள்ளேயே இல்லை கரெக்டாக ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் வந்து வந்திருக்கு. எக்ஸாக்டாக பிவோட் பாயிண்ட்டும் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணும். 90% பிவோட் பாயிண்ட் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணும். ஒரு 10% வந்து பிவோட் பாயிண்ட் சப்போர்ட் பண்ணாது. அது ஏன் சப்போர்ட் பண்ணாதுன்னா S3 S4 வரைக்கும் பிவோட் பாயிண்ட் போகும். S1 இருக்குல்ல பிவோட் பாயிண்டில், S1னா சப்போர்ட் 1. அந்த சப்போர்ட் 1 வந்து 1 இயருக்கு என்ன சப்போர்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த சப்போர்ட்டை ரீச் ஆகிட்டாலே மேக்ஸிமம் ஸ்மார்ட் மணி உள்ளே வந்துடுவாங்க. அதில் ப்ரைஸ் ஆக்ஷனுடைய சப்போர்ட்டு சேர்ந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே வந்துடுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து இப்போ சில பங்குகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி நியூஸும் நமக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து நமக்கு சொல்லியிருக்கிற டேட்டா
யூஎஸோடைய பாசிட்டிவ் டேட்டா யூஎஸ் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூஎஸ் கிட்ட போகிறாங்க. ஆனால் க்ரூட் ஆயில் மட்டும் அதை நம்ப விடாமல் அப்படியே தடுத்து நிற்கிது. ஓகே, ஸோ ஸ்டில் வந்து மார்க்கெட் ரீட்டைல் ட்ரேடர்ஸை பொறுத்தளவில் ரிஸ்கி கண்டிஷனில் தான் இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தளவில் ரிஸ்கி கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்ற டைட்டில் இருக்கிறவங்க 10 வருஷத்துக்கு எதையுமே நான் பார்க்க மாட்டேன்றவங்களுக்கு எப்பயுமே மார்க்கெட்டு வந்து ஃபேவரபுளாக தான் வந்து போயிருக்கு. ஓகே, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 10 வருஷம் நான் ஹோல்டிங் வைக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. ரெண்டாவது, ட்ரேடரை பொறுத்தளவில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஏறினாலும் அவங்க ட்ரேடிங் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி காலையில் மார்க்கெட் பார்ப்பாங்க, புல்லிஷா பியரிஷான்னு பார்ப்பாங்க, ஸ்டாப் லாஸை போடுவாங்க, ட்ரேட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஏறினாலும் கவலையே பட மாட்டாங்க. 2 கேட்டகரியும் பிரச்சனை கிடையாது. இந்த நடுவில் இருக்குது பாருங்கள், போயிட்டு உள்ளே வருது பார்ப்போம், ஒரு வாரம் வெயிட் பண்ணுவோம், இல்லை 1 மாதம் வெயிட் பண்ணுவோம், 6 மாதத்துக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டணும் அந்த பணத்தை வச்சு, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தான் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒன்று ட்ரேடராக போய்ட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு வெளியே வந்துடணும், இல்லையா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னு இரும்பு முள்ளை பிடிச்சாலும் முருங்கை பிடிக்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக நீங்கள் பிடிச்சிக்கணும். ஓகே, ஏன்னா போர்ட்ஃபோலியோ ஏஎம்சி பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் போர்ட்ஃபோலியோ, அவங்க எல்லாருமே லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான். 25 வருஷம் ஆனாலும் ஒன்றும் கவலையே பட மாட்டாங்க. அவங்ககிட்ட அவ்வளோ எக்ஸ்ட்ரா பணம் இருக்கும். நம்மக்கிட்ட அவ்வளோ எக்ஸ்ட்ரா பணம் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் வந்திருக்கிற நியூஸ் வந்து க்ரூட் ஆயில் இன்றைக்கி இறங்கிட்டு தான் இருக்குது. மார்க்கெட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து ஏதாவது நெகட்டிவ் சிக்னல் கொடுத்தா நம்ம செல் அண்ட் ரைஸை பிடிச்சிட்டு ஓடி வந்துடணும். ஸ்மார்ட் மணி உள்ளே வர்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சில பங்குகளில் மட்டும் உள்ளே வராங்கன்ற ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு எடுக்கிறவங்க இந்த நேரத்தில் உள்ள என்ட்ரியும் ஆகுறாங்க, அதையும் நோட் பண்ணிக்கணும். இது இல்லாமல் இன்றைக்கி 3:30 மணிக்கு மேலே என்ன தகவல்கள் வருதுன்றதை வந்து நான் செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து டேட்டா கொடுத்துட்றேன். வார் டேட்டாவும் கொடுத்துட்டேன். முதல்ல 48 மணி நேரத்துலேருந்து அப்புறம் 5 நாளாக மாற்றினாங்க. 5 நாள்லேருந்து இன்றைக்கி வந்து 30 நாளாக மாற்றிருக்கிறாங்க. இது இல்லாமல் ஈரானுடைய அஃபீஷியல்ஸ் வந்து எதுவுமே அக்செப்ட் பண்ணலை. க்ரூட் ஆயில் வந்து தொடர்ந்து இன்றைக்கும் 3% இறங்கிக்கிட்டு தான் வருது. அதுவும் மார்க்கெட்டுக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஓகேவா? இதெல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறது சில பங்குகளில் வந்து எஸ்எம் ஸ்மார்ட் மணி உள்ளே வருது. அப்புறம் வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு எடுக்கிறவங்களுக்கான ஒரு டைமாக தான் இந்த இடத்துல இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹையர் ஹை 2 தடவை வரும்போது தான் நம்ம கன்ஃபர்மேஷன் ட்ரெண்டை வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லா தகவலையும் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து கமெண்ட்டை வந்து உங்களுடைய இன்றைக்கி டேட்டா என்ன, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி என்ன, உங்களுடைய ஒப்பீனியன் இன்றைக்கி என்ன. எஸ் வார் வந்து நின்றுடும், இல்லை நான் உள்ளே போகிறேன், ஸ்மார்ட் மணி வர மாதிரி தான் தெரியுது, இல்லை ஸ்மார்ட் மணிலாம் வரல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுடைய லேர்னிங் என்னவோ அதை கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்டை பார்த்து தான் நிறைய பேர் கற்றுக்குறாங்க. வீடியோவோட கமெண்ட் தான் நிறைய பேசும். அதனால் தயவுசெய்து வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. ஓகேவா? இது என்னோட ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு எல்லோரும் கமெண்ட்டை பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.